Welcome to Max channel. Today's class 12th Max chapter 6 application of vector algebra. The topic angle between two planes. So already we discussed angle between two lines. Two line கான angle find பண்ணிருப்போம். So two line first line ஒரு வெக்டார் இருக்கும் b vector, second line ஒரு வெக்டார் d vector, between வரக்கூடிய angle cos theta equal to b vector dot n d vector divided by modulus of b vector modulus of d vector cos theta equal to b dot d divided by modulus of b vector modulus of d vector. acute angle மட்டும் வேணும், இதுக்கு modulus எடுத்தீங்கன்னா உங்களுக்கு acute angle கிடைக்கும். ஸோ இங்கே அதுங்க BAD டூ லைனில் வந்து வெட்டார் மாதிரி இங்கே டூ நார்மல் வெட்டார் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளேனுக்கு வந்து பிளேனே நம்மளுக்கு தெரியும், ஒரு நார்மல் வெட்டார் இருக்கும். அந்த வெட்டார் தான் ஆர் வெட்டார் டாட் என் வெட்டார் ஈக்குவல் டு பிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளேனுக்கு ஒரு நார்மல் வெட்டார் இருக்கும், அது n1 வெட்டார். செகண்ட் பிளேனில் வரக்கூடிய நார்மல் வெட்டார் n2 வெட்டார். இந்த டூ வெட்டாருக்கு பிட்வீன் வரக்கூடிய ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 0 டிகிரிலேருந்து பார்க்கையில் 090 அதை செக் பண்ணி பார்க்கணும். 90 ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா காஸ் இன்வர்ஸ் மாடலஸ் ஆஃப் n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் n1 வெக்டார் மாடலஸ் ஆஃப் n2 வெக்டார். நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், டூ வெக்டார் தான். அங்கே பார்த்தீங்கன்னா பிடி இருக்கிற மாதிரி இங்கே n1 n2 இருக்குங்க. ஸோ இதை வச்சு ரிமார்க் பாருங்கள். டூ பிளேன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். டூ வெக்டார் எப்போ டாட் பண்ணி 0 கிடைச்சது பேர் பர்பண்டிகுலராக. அப்போ ஃபஸ்ட்டு பிளேன் வரக்கூடிய வெக்டார் n1 வெக்டார், செகண்ட் பிளேன் வரக்கூடிய வெக்டார் n2 வெக்டார். டூவையும் டாட் பண்ணி 0 கிடைக்கிறதுனால அந்த டூ பிளேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். சப்போஸ் டூ பிளேன்ஸ் ஆர் பேரல் அப்படின்னா n1 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு n2 வெக்டார். தட் இஸ் n1 வெக்டார் டிவைடட் பை n2 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா. n1 வெக்டார் டிவைட் பை n2 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா. Equation of the plane. So in equation of the plane parallel to the plane, parallel planeக்கான equation வேணும் அப்படின்னா r vector dot n vector equal to p, r vector dot n vector equal to k. பார்த்தீங்கன்னா இந்த pக்கு வேறு கான்ஸ்டன்ட்டில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், வேரியபிளில் எந்த ஒரு சேஞ்சுமே வராது. அதுதான் உங்களுக்கு parallel வெக்டாராக இருக்கும், parallel பிளேனுடைய ஈக்குவேஷன். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. இதே கொஸ்டின் உங்களுக்கு கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் வருது. ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா தட் இஸ் பி வெக்டார் டாட் டி n1 வெக்டார் டாட் n2 வெக்டார்னு படிச்சுங்களா. அப்போ n1ங்கிற இடத்துல a1 b1 c1 இருக்கும், n2ங்கிற பிளேஸில் a2 b2 c2. ஸோ மாடலஸ் ஆஃப் இந்த n1 டாட் n2ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும், மாடலஸ் ஆஃப் a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2. மாடலஸ் ஆஃப் n வெக்டார்ங்கிறது ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர். மாடலஸ் ஆஃப் n2ங்கிறது ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் ரிமார்க், நம்ம அந்த ரிமார்க் வெக்டார் ஃபார்மேட்டில் படிச்சிருந்தோம். அதே ரிமார்க்கு கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்கையில் இங்கே n1 டாட் n2 ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிங்களா. அப்போ இந்த இடத்துல a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேரல் அப்படின்னா n1 வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு n2 வெக்டாருங்களா. இதில் லேம்டா மட்டும் வேணும்னா n1 வெக்டார் டிவைட் பை n2 வெக்டார். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a1 டிவைட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைட் பை b2 ஈக்குவல் டு c1 டிவைட் பை c2. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அந்த டூ பிளேன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரல் இன் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பேரல் பிளேனுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz. ஸோ வேரியபிள் எந்த சேஞ்சுமே இருக்காது, ஒன்லி எலிமெண்ட் கான்ஸ்டன்ட். அல்லது இந்த கோஎஃபிஷியன்ட்ல எப்படி இருக்குன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் ஸ்கேலாராக இருக்கும். தட் இஸ் ஒன் ஈக்குவேஷனை ஒரு ஸ்கேலாராக மல்டிபிள் பண்ணிங்கன்னா அனதர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அது அந்த மாதிரி டைப் வரையில் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷனாக பேரல் பிளேனை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன், கொஸ்டினில் டூ பிளேன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேனில் ஒரு வெக்டாரு, செகண்ட் பிளேனில் ஒரு வெக்டாரு. ஸோ அந்த டூ வெக்டார் n1 வெக்டார் n2 வெக்டார் அசியூம் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் ஒன் லைன் அண்டு ஒன் பிளேன், ஒரு லைனுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேனில் வரக்கூடிய வெக்டார் பார்த்தீங்கன்னா n வெக்டாரு, ஒரு லைன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த லைனுடைய ஈக்குவேஷன் r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் b வெக்டார். இதுக்கு பிட்வீன் வரக்கூடிய ஆங்கிள் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது 90 மைனஸ், ஏன்னா இது ஃபுல்லாகவே 90. பட் நார்மல் வெக்டார் தாங்க, நார்மல் வெக்டார் எவ்வளோ டிகிரி சேட்டிஸ்ஃபை பண்ணணும், 90 டிகிரிங்களா. ஸோ அந்த தீட்டாங்கிறது இது நம்மளுக்கு தீட்டான்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும், 90 மைனஸ் தீட்டாவா. ஸோ அதாங்க போட்டிருக்கு, அதே ஃபார்முலா தான். ஆனால் அங்கே வெக்டார் n1 n2 வச்சோம் இல்லைங்களா. இங்கே பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n வெக்டார் இருக்குது, லைனில் வரக்கூடிய வெக்டார் b வெக்டார். அங்கே n1 n2 பதில் b டாட் n வரும். ஆனால் இங்கே தீட்டா பதில் 90 மைனஸ் தீட்டா. காஸ் 90 மைனஸ் தீட்டா கிடைக்கும் சைன் தீட்டா. அப்போ டைரெக்டாக சைன் இன்வெர்ஸ்
டாட் என் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் என். ஸோ இதே கொஸ்டின் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம வெக்டார் ஃபார்மேட்டில் பார்த்துருக்கீங்களா? கொஸ்டின் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்கையில் பி வெக்டாருங்கிறது a1i ப்ளஸ் ab1j ப்ளஸ் c1k, n வெக்டாருங்கிறது ai ப்ளஸ் bj ப்ளஸ் ck. தட் இஸ் பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n வெக்டார், லைனில் வரக்கூடிய வெக்டார் b வெக்டார். 2ஐ டாட் பண்ணி உங்களுக்கு என்ன, தட் இஸ் 2ஐ லிங்க் பண்ணி என்ன பண்ணலாம்னா sin theta ஃபார்மில் எழுதலாம். b டாட் n டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b மாடுலஸ் ஆஃப் n. ஸோ இதே ரிமார்க்கு நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் பார்ப்போம். முன்னாடி வெக்டார் ஃபார்மேட்டில் பார்த்தோம், இப்போ கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் பார்க்கணும். கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் பார்க்கையில் a1 by a, b1 by b, c1 by c, b டாட் n ஈக்குவல் டு 0ங்களா? அப்போ a1 ப்ளஸ் b b1 ப்ளஸ் c c1 ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் வரும். இதே ஃபார்மில் என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஒரு லைன் அண்டு ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா சைன் தீட்டானுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2மே பிளேன் வரையில உங்களுக்கு என்ன வரும்னா காஸ் தீட்டானுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பிளேன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பிளேனுக்கான டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், டெல். இந்த டெல் தான் நீங்கள் என்ன பண்ணால் மாடுலஸ் ஆஃப் u வெக்டார் டாட் n வெக்டார் மைனஸ் p டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டார்னு ப்ரூவ் பண்ணுது. இட்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பிளேனுடைய ஈக்குவேஷன், பிளேன் கொடுத்துருக்காங்க. பிளேனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டு பி. இதில் n வெக்டார்ங்கிறது நார்மல் வெக்டார். அப்போ இந்த பிளேனுக்கு நார்மலாக வரக்கூடிய வெக்டார் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா n வெக்டாராக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அசீவ் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், டெல்லுன்னு அசீவ் பண்ணியிருக்கு. அந்த டெல் ஈக்குவல் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் u வெக்டார் டாட் n வெக்டார் மைனஸ் p டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா let a be the position vector. நம்ம ஏங்கிறது ஸ்மால் a வெக்டார் வச்சுருப்போமா, பொசிஷன் வெக்டார் ஆஃப் a ஈக்குவல் டு ஸ்மால் a வெக்டார்னு அசீவ் பண்ணணும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் u வெக்டார் அசீவ் பண்ணியிருக்கு. பொசிஷன் வெக்டார் ஆஃப் a ஈக்குவல் டு u வெக்டார். let a be the பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய பொசிஷன் வெக்டார் u வெக்டார் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா fb தான். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற என்னது ஃபூட்டா பர்பண்டிகுலர். நம்ம ஆல்ரெடி 6.5ல் போட்டுருக்கு. ஃபூட்டா பர்பண்டிகுலர் எப்படி போடுவோம், ஒரு லைன் ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2 லைன் படிச்சிருப்பாங்க. பிளேன் பை 2 லைன் படிச்சிருப்போம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எனி ஃபார்மேட்டு, இந்த லைன் வரக்கூடிய பாயிண்ட்டு ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணால் ஃபூட் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. அங்கே 2 லைனுக்கு வச்சு பார்த்துருப்போம். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா பிளேனுக்கு வச்சு பார்க்கலாம். சரிங்களா? Let f be the foot of the perpendicular from a point to the plane r vector dot n vector equal to p. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த r vector n vector equal to p அப்படிங்கிற பிளேனில் இந்த ஏங்கிற பாயிண்ட் வரக்கூடிய ஃபூட் அடிப்பகுதியில் ஒரு பாயிண்ட் மேக் பண்ணுங்களா, அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃப்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் எஃப்ஏ, இதை ஜாயின் பண்ணுறோம். இந்த ஜாயின் பண்ண ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தெரியுங்களா, அந்த பாயிண்ட் என்னது u வெக்டார். இதில் வரக்கூடிய பேரல் வெக்டார் தெரியுங்களா, n வெக்டார். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 பாயிண்ட் 1 வெக்டார் கொடுத்தாங்கன்னா லைனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்னு படிச்சுங்களா. ஏ வெக்டாருங்கிறது பாயிண்ட்டு, பி வெக்டாருங்கிறது பேரல் வெக்டார். பட் இங்கே பாயிண்ட் யூ வெக்டாராக இருக்குது, பேரல் வெக்டார் பார்த்தீங்கன்னா n வெக்டாராக இருக்குது. இந்த லைனுக்கு பேரல் வெக்டார் பார்த்தீங்கன்னா n வெக்டார். அப்போ ஃபார்ம் என்ன வரும்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் டிஎன் வெக்டார்னு மாறிடும். ஸோ பட் எஃப்பி தான் ஓகேங்களா. அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் டிஎன் வெக்டார். இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்னது, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி. இந்த பிளேனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் தான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஃபூட் ஆஃப் த ஃபூட் பாயிண்ட் இருக்குங்களா. ஸோ அப்போ அந்த ஃபூட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன், இந்த லைனுக்கும் பிளேனுக்குள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா எஃப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட், அந்த பாயிண்ட் எஃப்ங்கிறது ஆர்பிட்ரரி பாயிண்ட், எனி பாயிண்ட் ஆஃப் ஆர்பி. அப்போ அந்த பாயிண்ட் வேணும், இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் வேணும் அப்படின்னா எனி பாயிண்ட் ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் ஆஃப் எஃப். அப்போ எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து பொசிஷன் வெக்டார் ஆரிஜின்லேருந்து எஃப் வரைக்கும் டிஸ்டன்ஸ் R1 வெக்டார் வச்சுட்டோம்னா, ஸோ இந்த ஃபார்மில் வெக்டார் ஈக்குவேஷன்னா R1 வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் P1 இன்ட்டு என் வெக்டார். ஒன்லி எதில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்கேலாரில் மட்டும்தான் சேஞ்சஸ் நம்ம R1 அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி லைனும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் இந்த எஃப்ங்கிறது R1ங்கிறத அசியூம் பண்ணியிருக்கிறோம். இந்த R1ங்கிற பாயிண்ட் இந்த லைனில் பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எதுலேயும் பாஸ் ஆகுங்க, பிளேன்லேயும் பாஸ் ஆகுமா. ஸோ பிளேனில் வச்சு பார்க்கல R1 வெக்டார் டாட் n ஈக்குவல் டு பின்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த R1 வெக்டார் டாட் n ஈக்குவல் டு பியில் இந்த R1
R1 வெக்டார் இருக்கு இல்லைங்களா, இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து T1 மட்டும் வேணும். தட் இஸ் இந்த n வெக்டார் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க. P மைனஸ் u dot n divided by modulus of n வெக்டார் ஈக்குவல் டு modulus of n வெக்டார் ஸ்கொயர் கிடைச்சிடும். ஏன்னா n வெக்டார்ங்கிறது உங்களுக்கு நார்மல் வெக்டாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f வெக்டார் தட் இஸ் ஏற்கனவே தெரியுங்க. I டாட் I தான் உங்களுக்கு 1, I கேப் டாட் I கேப் தான் உங்களுக்கு 1, a வெக்டார் டாட் a வெக்டார்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயர் ஆர் a வெக்டார் ஸ்கொயர் ஆர் a ஸ்கொயர். ரிமார்க்கில் நான் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி n வெக்டார் டாட் n வெக்டார்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் ஸ்கொயர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ T1ங்கிறது ஃபைன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன வேணும், FA வெக்டார். இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னங்க, லைனோட ஈக்குவேஷன் FA வெக்டார் ஈக்குவல் டு நம்ம எடுத்து தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் FAங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். FA ஃபைன் பண்ணியிருக்கிறது R வெக்டார் ஈக்குவல் டு U டாட் n U ப்ளஸ் T n1 வெக்டார் ஃபைன் பண்ணிக்கிறீங்களா. ஸோ அப்போ இங்கே டெல் ஈக்குவல் டு FA வெக்டார். அப்போ 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த F பாயிண்ட்டுக்கு இந்த A பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பிடிக்கணும். அப்படி ஃபைன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா U வெக்டார் மைனஸ் இந்த F வெக்டார் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற R1 வெக்டார் ஈக்குவல் டு U ப்ளஸ் TN வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் F வெக்டார். ஸோ இதிலேருந்து இன்னரில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் மைனஸாக கேன்சல் ஆனால் T1 n கேப்னு கிடைக்கும், n வெக்டார்னு கிடைக்கும். அந்த T1உடைய ஆன்சர் நீங்கள் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான லென்த்து கிடச்சிரும். தேவையான லென்த்து பார்த்தீங்கன்னா R வெக்டார் ஈக்குவல் டு U வெக்டார் ப்ளஸ் TN வெக்டார், R வெக்டார் ஈக்குவல் டு U ப்ளஸ் இது இப்படி எழுதிக்கலாம் P மைனஸ் U டாட் n. நியூ புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்குங்க. P மைனஸ் U டாட் n இங்கே மாடலஸ் எடுக்கையில் மாடலஸ் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ என்ன மாறினா பாசிட்டிவாகவே மாறிடும். ஸோ இதே ஃபார்மேட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பாருங்கள். n1 வெக்டாருங்கிறது ABC, U வெக்டாருங்கிறது உங்களுக்கு U வெக்டாருங்கிறது x1 y1 z1 அப்படின்னா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் p டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் ஆர்ஜின் எங்கே போச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் x1 y1 z1 0, 0, 0 1 அப்படி இதெல்லாமே 0 போடையில் உங்களுக்கு மாடலஸ் ஆஃப் d மட்டும் தான் கிடைக்கும். மாடலஸ் ஆஃப் d டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ இது யூஸ் பண்ணி சம் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ். பேரலல் பிளேனே தெரியும். பேரலல் நாங்கள் வேரியபிள் சேஞ்சஸ் நடக்காது, ஒன்லி இதில் மட்டும் சேஞ்சஸ் நடக்கும், கான்ஸ்டன்ட்ல மட்டுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz, இதுவும் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் v1 d2 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் v1 மைனஸ் d2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ இதுக்கான பேமெண்டிங் கொடுத்துருக்கு, நீங்கள் லைட்டாக போனாலே ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன். ஸோ பார்த்தீங்கன்னா டூ பிளேன் இருக்குது, இங்கே ஒரு பிளேன் இருக்குங்க, இது ஒரு பிளேனு. டூ பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் வரக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன் லைன் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் லைன், இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேனுக்கு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய அந்த லைனோட ஈக்குவேஷன். இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹாலையோ ரூமையோ எடுத்துக்கலாம். கிளாஸ் ரூமே வாலும் கிரவுண்டும் பாருங்கள், வாலையும் கிரவுண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல வாலுங்கிறது வால் சுவர் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனை எடுத்துருங்க, கிரவுண்ட் பகுதியை ஒரு பிளேனை எடுத்துருங்க. ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு லைன் கிடைக்குங்களா, நம்ம ஹால்லே கிடைக்கும். அந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸோ ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டூ பிளேனுக்குள்ள ஃபஸ்ட்டு பிளேன் ஒரு பிளேனாகவும் செகண்ட் பிளேன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி ரெண்டையும் கன்சிடர் பண்ணிங்க. பிளேனாகவே கண்டிப்பாக ஒரு நார்மல் வெக்டார் இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளேன் வரக்கூடிய நார்மல் வெக்டார் n1 வெக்டாரும், இந்த பிளேன் வரக்கூடிய நார்மல் வெக்டார் n வெக்டார்னு இருக்கும். கண்டிப்பாக பிளேன் வரக்கூடிய நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு எப்போ இருக்குங்க, பர்பண்டிகுலராக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பிளேனா, இந்த பிளேன்னா இந்த இடத்துல நீங்கள் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பர்பண்டிகுலர். அப்போ இந்த லைன் டைரக்ஷன் என்ன தான் இருக்கும், பர்பண்டிகுலராக தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த பிளேனை நீங்கள் அசியூம் பண்ணியில் ஒரு நார்மல் வெக்டார் n வெக்டார்னு அப்படியே வரையில் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்னா பர்பண்டிகுலராக தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா n வெக்டாரும் ஓத்துமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அதை சொல்லியிருக்கு. n வெக்டார் அண்ட் m வெக்டார் பார்த்தீங்கன்னா
போத்துமே உங்களுக்கு எப்படின்னா given அந்த லைனுக்கு வரக்கூடிய இன்டர்செக்ஷன் ஆஃப் அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 வெக்டாரை கிராஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், நார்மல் வெக்டார் கிடைக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பிளேனில் 2 வெக்டார் கன்சிடர் பண்ணிங்க, ஏ வெக்டார் பி வெக்டார். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது பர்பெண்டிகுலர் வெக்டாராக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த லைனில் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணியில் கிடைக்கக்கூடிய வெக்டாருங்கிறது இந்த 2 வெக்டார் உங்களுக்கு இப்போ இருக்குன்னா பேரில் அமைச்சிடும். கரெக்டுங்களா? இதுக்கு இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் வரனால இந்த லைனுக்கு உங்களுக்கு என்ன வரும்னா பேரில் வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா லைக் L1 M1 L2 + L3 அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பிளேன் இன்டர்செக்ட் ஆகல ஒரு ஆக்சிஸ் வழியாக கண்டிப்பாக பாஸ் ஆகும். இன்டர்செக்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் பிளேன், ஏதாவது ஒரு கோஆர்டினேட் கூட உங்களுக்கு என்னென்னா இன்டர்செக்ட் ஆகும். அவங்க வி அசியூம் தட் அந்த பிளேன் இஜெட்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ த லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 given planes. இதுதான் உங்களுக்கு சம் இந்த ஃபார்மேட் வச்சு வரும். 2 given planes, தட் இஸ் இது ஒரு பிளேன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது, இந்த பிளேன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. 2மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேன் வரும். 2மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு லைன் உருவாகுமா, அந்த லைனில் ஒரு பிளேன் ட்ரா பண்ணோம்னா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னா r vector dot n1 vector minus d1 plus lambda into r vector dot n2 vector minus d2 equal to 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் பிளேனோட ஈக்குவேஷன் r vector dot n vector n1 vector dot minus d1 equal to 0. அதே மாதிரி r vector dot n2 vector minus d2 equal to 0. இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணால் நியூ ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் வர முடியுங்கன்னா அந்த பிளேன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் தட் இஸ் பிளேன் 1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் 2 ஈக்குவல் டு 0 இருக்கணும். பிளேன் 1 ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் 2 ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷனை சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா என் வெக்டார் தனியாகவும் நம்ம என்ன பண்ணலாம் d1 d2 தனியாகவும் அசியூம் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு போகல என் வெக்டார் ஆர் வெக்டார் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா n1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு வெக்டார். அதேமாதிரி இங்கே மைனஸ் காமன் எடுத்துன்னா d1 ப்ளஸ் லேம்டா d2 கிடைக்கும். இந்த n1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா n1 வெக்டார் n1 அசியூம் பண்ணிக்கலாம். இதேமாதிரி dன்னு அசியூம் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிளேன் வைஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக ஈக்குவேஷன் ஒன்றும் பிளேனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இந்த 2 பிளேனையும் ஜாயின் ஆகிற இடத்துல உருவாகக்கூடிய அந்த லைன் வரக்கூடிய பிளேன் கண்டிப்பாக எதாவது டினோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டார்ன்றது இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் r1 வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா எனி பாயிண்ட் நிறைய பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா r1 வெக்டார் இது பொசிஷன் வெக்டார் ஆஃப் எனி பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளேன். இந்த இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் r1 வெக்டார் அசியூம் பண்ணிக்கிறோம். r1 வெக்டார் சாட்டிஸ்ஃபை. கண்டிப்பாக இந்த r1 வெக்டார் என்னவாக இருக்கும், இந்த பிளேன்லேயே இருக்கும், இந்த பிளேன் இருக்குங்களா. அப்போ r வெக்டாருக்கு என்ன போட்டுக்கணும்னா r1 வெக்டார் போட்டுக்கலாம். இப்போ r1 வெக்டார் போடையில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா r1 வெக்டார் சாட்டிஸ்ஃபை போத் இன்டர்செக்ஷன் பிளேன் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன், அந்த பிளேன் என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி முடிச்சிட்டோம் படிச்சிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதுக்கப்புறம் இதை வச்சு சம் பார்ப்போம். தியரி பார்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சம்மை வச்சு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்து தியரி பார்ட்டுடைய ஃபார்முலா மட்டும் சார்ட்டில் எழுதியிருக்கு. ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், 2 பிளேனுக்கான ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம்னா n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டார் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டார். அந்த ரிமார்க் ஒன்று படிச்சிங்களா. ஸோ அதே ரிமார்க் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் தான் தெரியும். அதே மாதிரி ஒரு லைனு ஒரு பிளேனு தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா sin θ ஈக்குவல் டு b டாட் n டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பிளேனுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a1 ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 ப்ளஸ் d டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். தட் இஸ் பார்த்தீங்கன்னா பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. பிளேனு அண்டு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த பிளேன் பண்ணணும். அப்போ ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 ப்ளஸ் d டிவைட் பை டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ இதே பாயிண்ட் ஆரிஜினாக இருக்கையில் நம்மளுக்கு டி மட்டும்தான் வரும். ஏன்னா ஏபிசி எல்லாம் x1 சொன்னால் என்னென்னா 0 மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் பிளேன், தட் இஸ் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz காமனாக இருக்கும், அல்லது ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும்.
ஸோ அது சேமாக மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வேணும் d1 மைனஸ் d2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இதுக்கப்புறம் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ். பாசிங் த்ரூ த லைன், அந்த லைனுடைய ஈக்குவேஷன் மட்டும் வேண்டாம். தட் இஸ் இன்டர்செக்ஷன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேன் வரும். அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேனுடைய ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேனுடைய ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இந்த டைப் வரையில் உங்களுக்கு என்ன பண்ணால் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேனுடைய ஃபார்மேட் தெரியும். ஸோ இப்போ எக்ஸைஸ் 6.9 பாருங்கள். எக்ஸைஸ் 6.9ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் find the equation of the plane passing through the line intersection of plane. that is பார்த்தீங்கன்னா இந்த two intersection of plane இருக்கும். இந்த பாயிண்ட் வரையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த நியூவாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். திஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன், செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன், இந்த பிளேன் மேலே வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் -2 1 மாதிரி நியூவாக ஃபார்மேட் பண்ணக்கூடிய இந்த பிளேனோட ஈக்குவேஷன் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக சொன்னால் அந்த தியரி பார்த்து தான். ஸோ உங்களுக்கு எப்பயுமே ஈக்குவல் டு 0 மாற்றி கான்ஸ்டன்ட் டைமை பிளேன் 1 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். 2x - 7y + 4z - 3 = 0. செகண்ட் ஈக்குவேஷனையும் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் மாற்றிடுங்க. 3x - 4y + 4z 5y + 4z + 11 = 0. இந்த ரெக்கையோட ஈக்குவேஷன் கொஸ்டினில் கேட்கக்கூடிய இந்த நியூவாக இருக்கக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன் என்ன, பிளேன் 1 + லேம்டா இன்ட்டு பிளேன் 2 = 0. பிளேன் 1 ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் 2 ஈக்குவேஷன் = 0. இட் பாசஸ் எது வழியாக பாஸ் ஆகுதுங்க, -2, 1, தெரியுங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 y1 z3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லேம்டா என்ன கிடைக்குன்னா 1/6 கிடச்சிரும். அப்போ லேம்டா 1/6 சொல்லிட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷனாக மாறிடும். இதை இன்னும் சிம்ப்ளை பண்ணால் இந்த 6ஆல் இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. எல்சிஎம் காண்பிடுமா 6 அப்போ 6 × 0 என்ன கிடைச்சிடும் 0 வரும். ஸோ அப்போ இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த 1 இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸ் டைமையும் ஒய் டைம் செப்பரேட்டாக இஜட் டைம் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 15x - 47y நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +28z -7 = 0 கிடச்சிடும். ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ். இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளேன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேன் = 0. அப்போ ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் = 0. அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு 2/√3 ஃப்ரம் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம ax + by + cz + d = 0 டைப்பில் மாற்றிக்கணும். ஸோ அப்படி மாற்றிக்காத நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ax1 + by1 + cz1 + d √ ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர்னு படிச்சிருக்கீங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் டைம் செப்பரேட்டாகவும் ஒய் இஜட் செப்பரேட்டாகவும் பார்க்கணும். அப்போ இங்கே எக்ஸு இந்த எக்ஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு எக்ஸ் அவுட்டில் எடுத்துருங்க, ஒய் டைம் ஒய்யும் கம்பேர் பண்ணி அவுட்டில் எழுதிடுங்க, இஜட் கம்பேர் பண்ணி எழுதிட்டு கான்ஸ்டன்ட் தனியாக ரைட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சொன்ன ஃபார்மேட்டில் இருக்குது ax + by + cz + d = 0. ஸோ ஒரு பிளேனோட ஈக்குவேஷனையும் ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சுன்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா, அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ax1 + by1 + cz1 + d √ ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பாயிண்ட் 3 1 -1ங்களா. அப்போ எக்ஸுக்கு பதில் 3a, ஒய்க்கு பதில் 1, இஜட்க்கு பதில் -1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதிருங்க. √ ஆஃப் a ஸ்கொயர்டு. a ஸ்கொயருங்கிறது இந்த இடத்துல √ ஆஃப் 1 + λ² 2 - λ² 3 + λ². டிஸ்டன்ஸ் இஸ் 2√3ங்களா. அப்போ 2√3 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணிடணும். இன்னரில் மல்டிபிள் பண்ணிடுங்க. a + b² a - b² இது a + b² ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் -2 λ √ ஆஃப் 3 λ² + 14 λ + 14 கிடச்சிரும். மாடுலஸ் எடுக்கையில் நெகட்டிவ் உங்களுக்கு என்ன வரும், பாசிட்டிவாக மாறுமா. 2 λ √ ஆஃப் 3 λ² + 4 λ = 2/√3. 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ லேம்டா தான் நம்மளுக்கு வேணும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. ரூட்டு போகணும் அப்படின்னா போத் சைடு ஸ்கொயர் பண்ணிடுங்க. போத் சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 λ², இங்கே ரூட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணி போட்டிங்கன்னா லேம்டா = -7/2 தெரியும். இப்போ இந்த லேம்டா தான் கொண்டு போய் இந்த கிவன் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் லேம்டா என்ன போட்டுட்டாங்கன்னா -7/2.
இப்போ இந்த -7 இன்னர்லையும் இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃப்ராக்ஷன் இல்லாத லீனியர் ஈக்குவேஷனாக கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்ப்ளை பண்ணையில் 5x - 11y + z - 17 = 0ன்னு கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளேன். ஒரு லைன் ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா sin θ = மாடுலஸ் ஆஃப் b நாட் n டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b மாடுலஸ் ஆஃப் n தான். லைனில் வரக்கூடிய வெக்டார் b வெக்டாரும் பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n வெக்டார்னு அசியூம் பண்ணிடுங்க. மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் 7 கிடைச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா sin θ = 8/21, θ = sin inverse 8/21. So angle between the two plane. Next fourth question. So first plane ஒரு வெக்டார் n1 வெக்டார், செகண்ட் பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n2 வெக்டார். 2 - 2 1 இருக்குங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. மாடுலஸ் ஆஃப் n1 மாடுலஸ் ஆஃப் n2 கம்பேர் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் போடுங்க. cos θ = மாடுலஸ் ஆஃப் n1 டாட் n2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n1 மாடுலஸ் ஆஃப் n2. அப்போ 2/3√6 கிடைக்கும். அப்போ θ = cos inverse 2/3√6 மாறிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், find the equation of the plane which passes through the point 3, 4, -1 and parallel to the plane. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேன். ஸோ எதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்க? ஒரு பிளேனும் அதுக்கு பேரலாக வரக்கூடிய ஈக்குவேஷன், that is parallel to the plane. இந்த பிளேனுக்கு பேரலாக வரக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷனானு கேட்டிருக்கு. அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பிளேன் இதுங்களா? ஸோ பேரல் பிளேன் அப்படின்னா ஒன்லி இதில் மட்டும் சேஞ்சஸ் நடக்குங்க, கான்ஸ்டன்ட்டில் மட்டும் சேஞ்சஸ் நடக்குமா? அப்போ இந்த பிளேன் அப்படியே எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட்டுக்கு பதில், that is 7க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா +k = 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்குது இந்த பிளேனுக்கு பேரலாக வரக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. அப்போ இந்த பிளேனுடைய கோஎஃபிஷியன்ட் XYZலாம் அப்படியே தான் இருக்கும். ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும் வரும், அதை நம்ம கேன்னு வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுங்களா? அப்போ 3, 4, -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா K11 கிடச்சிரும். அப்போ K11 சொல்லி போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான பேரலல் ஈக்குவேஷன், பேரல் ஆஃப் த பிளேனுடைய ஈக்குவேஷன். ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். இப்போ 2 ஈக்குவேஷன் தெரிஞ்சிருங்க. இது ஒன்றுங்களா? அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ரெண்டுமே உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா பேரலல் பிளேனுங்களா? D1ங்கிறது 7, D2ங்கிறது -11. அப்போ D1 - D2 டிவைட் பை √a² + b² + c² ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. மாடுலஸ் ஆஃப் -4 = +4 கிடைக்கும். அப்போ 4/√38. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், find the length of the perpendicular from the point and plane. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பிளேனுக்கும், that is பாயிண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கு, அந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இதனுடைய பர்பண்டிகுலர் லென்த்து மட்டும் தான் கேட்குறாங்க, கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் லென்த்து பாயிண்ட் பிடிக்க ஃபார்முலா டெல்லி = மாடுலஸ் ஆஃப் ax1 + dy1 + cz1 + d டிவைடட் பை √a² + b² + c². ஸோ இதுதான் ax1. ஏங்கிற இடத்துல ax1 by1 czங்கிறது. அப்போ இந்த x1க்கு அதில் 1 -2 3 1 -2 3ன்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. எதில் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் x1க்கு அதில் 1, that is இந்த கொஸ்டினுடைய ஃபார்மேட்டில் x-க்கு அதில் 1, y-க்கு அதில் -2, z-க்கு அதில் 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பை √a² + b² + c², அதுதான் பார்த்தீங்கன்னா ax + by + cz. அப்போ a1 b -1 c1 d5 கம்பேர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா 1/√3 கிடச்சிரும். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரிமைனிங் சம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.